ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு கேப்டன் தான். கேப்டனுக்கு ஆல்டர்னேட் யாரும் கிடையாது. சரிங்களா? அதனால அவங்களுக்கு அவங்க தான். அவங்க எல்லாம் born leaders. They prove themselves. இல்ல நீங்க ஏன் திமுக மேல நாங்க வந்து சொல்றோம், நீங்க ஏன் கேக்குறீங்க? யாரோட ஆட்சி இப்ப நடக்குது? ஆட்சியாளர்களை பற்றி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப மக்கள் வந்து எங்க கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் எங்களுக்கு நிறைவேறலன்னு. அப்ப நம்ம யாருக்கிட்ட சொல்ல முடியும்? யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். ஆட்சியில இல்லாதவங்க கிட்ட நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? அது திமுகவா, அதிமுகவா, இல்ல வேற கட்சியா என்பது இங்க முக்கியம் இல்ல. யார் ஆட்சியாளர்கள்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு யார் ஆட்சி செய்யறவங்க? அவங்களிடம்தான் மக்கள் வந்து குறைகளை சொல்லுவாங்க. வாக்குறுதிகளை கொடுத்ததை நிறைவேற்ற சொல்லி ஆட்சியாளர்களிடம் தான் மக்கள் கேட்பாங்க. அதுதான் எங்களுடைய பிரதிபலிப்பா இருக்க ஒழிய குறிப்பிட்ட இந்த கட்சி தான் அப்படின்றது எங்க கருத்து இல்லைங்க. ஆட்சியாளர்களை தான் என்னைக்குமே மக்கள் கேட்பாங்க. திமுக பாத்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து நாங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பார்த்தா 85 வாக்குறுதிகள் மின் கட்டணம் உட்பட எந்த விதமான வாக்குறுதிகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அனைத்து கூட்டங்களையும் ஆனா திமுக பாத்தீங்கன்னா நாங்க அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஆளுங்கட்சி நாங்க நிறைவேற்றிட்டோம் தான் சொல்லுவாங்க. எதிர்கட்சியில இருக்கிறவங்க நிறைவேற்றலன்னு தான் சொல்லுவாங்க. தேமுதிக என்ன சொல்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்லியிருக்கேன். நான் மக்களை வந்து டெய்லி நேரடியா நாங்க களத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கேட்கும்போது கொடுத்த வாக்குறுதிகளில் 50% முடிச்சிருக்காங்க. இன்னும் 50% பேலன்ஸ் இருக்குதான். இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் நான் வந்து 50-50 சொல்லியிருக்கேன். ஆட்சிக்கு அப்ப என்ன மார்க்குன்னு சொன்னாங்க 50-50. அதனால இன்னும் இருக்கிற 4-5 மாசத்துல இருக்கின்ற மற்ற வாக்குறுதிகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. இவரையும் அதாவது கேப்டனையும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து அந்த கட்சி வந்து ஒரு நடிகரை சார்ந்தது. அதன் அடிப்படையில தான் வந்தது. இவர் வந்து கேப்டனை வச்சு எம்ஜிஆர் வச்சு தான் அவங்க பண்றாங்க. இந்த தாவேக்காவுடைய இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே இதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். நீங்க மறுபடியும் கேக்குறீங்க ஈரோடுல, மறுபடியும் பதில் சொல்றேன். ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு ஆல்டர்னேட் இங்க கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு கேப்டன் தான். கேப்டனுக்கு ஆல்டர்னேட் யாரும் கிடையாது. சரிங்களா? அதனால அவங்களுக்கு அவங்க தான். அவங்க எல்லாம் born leaders. They prove themselves. அதனால அவருக்கு மாற்று இவருக்கு மாற்று அவரு நீங்க கிடையாதுங்க. அப்படி யாரும் எடுத்துக்கவும் முடியாதுங்க. இதுதான் எங்களுடைய கருத்து. எஸ்ஐஆர். ஆமா ஆமாங்க. இல்ல எஸ்ஐஆர் அதான் நான் பார்த்தேன். எஸ்ஐஆர் அப்படின்றது முதல்ல என்ன மக்களுக்கு அது தெளிவுபடுத்தணுங்க. இன்னும் கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது எஸ்ஐஆர்னா என்னன்னு புரியாத புதிரா இருக்கு. இததான் நான் ஒரு மீட்டிங்லயும் மக்களுக்கே நான் டைரக்டா பேசிட்டு வரேங்க. அவங்க வாக்குகளை அவங்க நீ போய் பூத்துல உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க குடும்பத்தார் வாக்குகளையும் உறுதி செய்யுங்க. உறுதிப்படுத்திட்டா உங்க வாக்கை யாரும் எடுக்க முடியாது. இப்போ இந்த எஸ்பெஷலி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு வட மாநிலத்தவங்க அதிகமா இங்க வந்து வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க வாக்குகளை இங்க கொண்டு வந்து அவங்க நம்ம தமிழ்நாடு வாக்காளர்கள் எப்படி மாத்த முடியும்? அவங்க வாக்குகள் இங்க வர்றதுனால நம்ம ஆட்களுடைய வாக்கு எடுத்துட முடியுமா? இதைத்தான் அவங்க சொல்றாங்க வாக்கு திருட்டுன்னு. இவங்க திமுக வந்து இது வாக்கு திருட்டு தவறுகள் நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாரெல்லாம் அன்னெசரி பீப்புள் இங்க ஊடுருவிக்காங்க. நாட்டுக்கு வந்து இப்ப தீவிரவாதம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஓட்டுகள் எல்லாம் நாங்க களை எடுக்கிறோம். உண்மையில் தமிழ்நாடுக்கு யார் சிட்டிசன்ஸோ அவங்களுக்கு நாங்க உறுதிப்படுத்துறோம் அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றீங்களா வேலை பார்க்க வாங்க, உங்க வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கங்க, சம்பளம் வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டுரிமை என்பது அவங்கவுங்க பிறந்த மாநிலத்துல தான் இருக்கணும். இப்ப வடநாட்டுல பிறந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுல எப்படி வாக்குரிமைக்கு தர முடியும்? நிச்சயம் அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமா போயிடும். நிச்சயமாக அந்த மாதிரி வாக்கு திருட்டு என்று ஒன்று நடந்தால் உறுதியாக மக்கள் புரட்சி வெடிக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. நான் இது ஒரு மீட்டிங்லயுமே நான் சொல்லிட்டு வரேங்க.
எல்லாமே நிறைய இங்க வந்து லஞ்சம், ஊழல், மணல் திருட்டு, காடுகள் திருட்டு, மலைகள் திருட்டு என்று காற்று திருட்டு, எல்லா திருட்டும் ஆயிடுச்சு. இப்ப கடைசியில வாக்கு திருட்டும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கின்ற அந்த வாக்குரிமையும் பறிக்கிறாங்கன்னா இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பதே வேஸ்ட்ன்றது முடிவாகும். அப்படி ஒரு நிலை வந்தால் உறுதியா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மக்கள் புரட்சி வெடிக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, என்ன நடக்குது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையா ஓப்பனா மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு புரிய வைக்கணும்ன்றத எங்க கருத்து. கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதியா இருக்குங்க. ஏன்னா வித்தியாசமான ஒரு கூட்டணி ஆட்சி உறுதியா வரும். நாங்க இருக்கும் கூட்டணி தான் ஆட்சி பரிசல். கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதியா இருக்குங்க. ஆமா கண்டிப்பா. இன்னைக்கு இல்ல எங்களை விட்டுருங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருந்தவங்க, ஆண்ட கட்சியா இருந்தவங்க மட்டும் கூட்டணி இல்லாம இன்னைக்கு தேர்தலை சந்திக்க முடியுமா? தமிழ்நாட்டுல எந்த கட்சி வேணா நீங்க எடுத்துக்கலாம். கூட்டணி இல்லாம இன்னைக்கு யாருமே தேர்தலை சந்திக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப தேமுதிக என்ன விலை டிஃபரன்ஸா கிடையாது. நாங்க இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டோம். 20 ஆண்டு முடிச்சு 21வது வருஷத்துல இருக்கும். யார் கூட்டணி இல்லாமல் தனியாக களத்தில் இருக்கலாம் என்பதை நிரூபித்ததே கேப்டன் தான். அதனால 2006 பார்த்துட்டோம், 2011 நாங்க வந்து 2009 பார்த்துட்டோம். 11ல தான் முதல் முறை தலைவர் கேப்டன் வந்து கூட்டணி வச்சாரு. அதனால கூட்டணி தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாருடன் கூட்டணி, எப்ப கூட்டணி என்பதை நாங்கள் எங்களுடைய மாநாட்டில் அறிவிப்போம். கண்டிப்பாக இந்த முறை 2026ங்க உறுதியாக எங்களுக்கு வருகின்ற தகவல் வந்து கூட்டணி ஆட்சி தான் இந்த முறை தமிழ்நாட்டில் அமையும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கு. இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கல. நிச்சயம் 2026 கூட்டணி மந்திரி சபை அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு சூழல் வரும்போது அதில் தேமுதிக அங்கம் வகிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.